ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா. நமது தாய் தந்தையரை நினைவு கொண்டு வருவோம். தாய் தந்தையரை முதல் தெய்வங்களாக வணங்கி அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தாய் தந்தையர் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையர் தெய்வ சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளாசி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளால் குருவின் அருளாசியும் குரு அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியால் எல்லா மகரிஷிகளின் அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. இன்றைய தினம் பௌர்ணமி. பௌர்ணமி தியானத்தினுடைய முக்கியமான அம்சமே நமது குருநாதர் நம்முடைய கண் புலனறிவிற்கும் நம்முடைய நினைவாற்றலுக்கும் மிக மிக ஆற்றல் மிக்க சக்தியாக அதை நாம் பெறச் செய்யும் விதமாக விண்ணுலக ஆற்றலை எல்லோரும் பெறுவதற்காக அந்த பௌர்ணமி முழு நிலவாக எவ்வாறு பிரகாசிக்கின்றதோ அதை போன்று நம்முடைய உணர்வுகள் அனைத்தும் பிரகாசிக்கக்கூடிய நிலையாக அனைவரையுமே அந்த பௌர்ணமி என்ற நிலையில் எண்ணங்களை குவிக்கச் செய்து அது மட்டுமல்லாதபடி அந்த பௌர்ணமியை உற்று பார்த்து அல்லது நினைவு கூர்ந்து நாம் தியானிக்கும் பொழுது 33 கோடி தேவாதி தேவர்கள் என்று நாம் சொல்லுகின்றமே, அந்த ரிஷிகள் பௌர்ணமி என்று அந்த முழு நிலாவிலிருந்து தியானிக்கும் நாம் எண்ணி தியானிக்கும் நம் அனைவருக்கும் அங்கே பௌர்ணமி நிலவிலிருந்து நமக்கு சில உயர்ந்த சக்திகளை அளிக்கின்றார்கள். அந்த சக்திகளை நாம் பெற்று
என்றால் அதைத்தான் குரு பௌர்ணமி என்று சப்த ரிஷி மண்டலமும் அருகிலே அது இணைந்து வருவதால் அந்த சக்தியை நீங்கள் எளிதில் பெற முடியும் என்று உபதேச வாயிலாக உணர்த்தியுள்ளார்கள். அந்த சப்தரிஷி மண்டல உணர்வுகளை நமக்குள் அதிகமாக வளர்த்து இந்த பிறவியிலேயே நாம் அனைவரும் நம்முடைய இருப்பிடமான இந்த பூமியிலே வாழ்ந்த ஒவ்வொரு மனிதனும் அகஸ்தியரை பின்பற்றி சென்றவர்கள் அனைவரும் ஒரு நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் வாழக்கூடிய அந்த இடத்தை நம் இருப்பிடமாக ஆக்கிக் கொள்ள நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்வுகள் அனைத்தும் தன்னிச்சையாக யாருடைய ஈர்ப்பிலும், அதாவது இந்த பூமியிலே வாழக்கூடிய யாருடைய ஈர்ப்பிலும் சிக்காதபடி ஏகாந்தமாக அந்த ரிஷிகள் மகரிஷிகளின் பால் தொடர்பு கொண்டு அதை ஒரு தொடர் வரிசையாக வைத்து எந்த ரிஷி, எந்த ஞானி இந்த பூமியில உருப்பெற்ற முழு முதற் கடவுள் என்று சொல்லும் மனிதனுடைய படைப்பை அவர்கள் அனைவரையும் தெய்வீக நிலை பெறச் செய்து, தெய்வீக நிலை பெறச் செய்தாலும் அதற்கு மூலமாக இருந்த உயிர் விண்ணிலை தோன்றியது. எங்கே விண்ணிலை அந்த உயிர் தோன்றியதோ இந்த பூமியிலே அத்தகைய வளர்ச்சி பெற்று அது முழுமை பெற்ற பின் அது விண்ணுலகமே மீண்டும் செல்ல வேண்டும் என்று அந்த ரிஷி காட்டிய வழியில் நாமும் சரி, நம்மை உருவாக்கிய நம்முடைய தாய் தந்தையர் முன்னோர்களும் சரி, நம்முடைய சந்ததியினரும் சரி, அனைவருமே அந்த தொடர் வரிசையாக ஒருவர் முன் செல்ல அதன் வழி வரிசையாக நாம் அனைவருமே வழி வழியாக வாழையடி வாழையாக எல்லோரும் பிறவியில்லா நிலை என்னும் அழியா ஒளி சரீரம் பெறுவதற்கே நமக்கு இதை வழிகாட்டி சென்றார்கள். அதனால்தான் உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்களை, அது யாராக இருந்தாலும் அவர்களை ஒளி கங்கையிலே கரைக்க வேண்டும் என்று தத்துவமாக கொடுத்து சென்றார்கள். அது இங்கே ஒளி கங்கை என்பது சப்தரிஷி மண்டலம். கரைக்கப்பட வேண்டியது உடல் பெறும் உணர்வுகளை. அதற்காகத்தான் இந்த பூமியிலே வாழ்ந்த ஒவ்வொரு ரிஷியும் ஞானியும் அவர்கள் ஆற்றல் மிக்க சக்திகளை பெற்றிருந்தாலும் சாதாரண மனிதர்களை தேடி வந்து அவர்களுக்கு குழந்தையே இல்லை என்றாலும் அவர்களை அணுகி வந்தவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கை எத்தனை நிலைகளை செய்து கொடுத்து தான் உடலை விட்டு பிரியும் சமயம் தன்னை வின் செலுத்துவதற்கு அவர்களை ஒரு வாய்ப்பாக அமைத்து இவ்வாறுதான் அன்று வாழ்ந்த ரிஷிகள் வின் சென்றார்கள். ஆக வின் செல்வதற்கு உந்து விசை மிகவும் அவசியம் தேவை. அதைத்தான் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரும் நமது ஞான குருவிற்கு எத்தனையோ உபதேசங்களை அளித்தாலும் கூட இந்த வின் செலுத்தக்கூடிய பயிற்சியாக எமக்கு 1 மாத காலம் குருநாதர் அளித்தார். அந்த 1 மாத காலம் இதை எப்படி செயல்படுத்த வேண்டும்,
இது விண் செலுத்தக்கூடிய இது பாதை எது? என்னுடைய உயிரான்மா முழுமை பெற்றாலும் உந்தி செல்வதற்கு சரியான துணை வேண்டும். அதற்காகத்தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். அதுவரையிலும் எமக்கு விண்ணினுடைய ஆற்றல் முழுமையாக கிடைக்கவில்லை. குருநாதரை விண் செலுத்திய பின்புதான் அந்த விண்ணுலக ஆற்றலை எமக்கு பரிபூர்ணமாக கிடைத்தது என்று ஞானகுரு உணர்த்துகின்றார். அதே சமயத்தில் மாமகரிஷி ஈஸ்வராய குருவருடைய உயிரான்மா அது விண் செல்லும் பொழுது அதை அப்படியே என்னை நேரடியாக கண்ணுற்று பார்க்க செய்தார். யாருடைய ஈர்ப்பிலும் சிக்காது ஏகாந்தமாக அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் எவ்வாறு சென்று அடைகின்றது, சப்தரிஷி மண்டலத்தின் ஒரு அங்கமாக எவ்வாறு சுழல்கின்றது என்பதை அதை நேரடியாக உணர்வுபூர்வமாக விண் செலுத்தும் மார்க்கமாக எமக்கு வழிகாட்டினார். ஏனால் அந்த பாதை தெரிய வேண்டும் அல்லவா? அது தனக்கும் ஒரு துணையை உந்தி தள்ளுவதற்கு அவர் தேர்ந்தெடுத்தார். அதற்கு பின் தான் இந்த பூமியிலே எத்தனையோ மகான்கள் மக்களுக்காக எத்தனையோ நல் உணர்வுகளை, நல் பாதைகளை, நல் ஒழுக்கங்களை அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வழிகாட்டி சென்றிருந்தாலும் அந்த உயிரான்மாக்கள் விண் செல்லும் வழி தெரியாது. அவர்கள் சரியான உந்தி தள்ளுவதற்கு ஆள் இல்லாது அந்த ஆன்மாக்கள் எல்லாம் எவ்வாறு சுழல்கின்றது என்பதையும் அதையும் எமக்கு காட்டி அது தலைக்காவிரியிலே வைத்து ராமலிங்க அடிகள், விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதுபோன்று எத்தனையோ உயிரான்மாக்களை எமக்கு குருநாதர் பயிற்சியாக கொடுத்து அவர்களை எல்லாம் விண் செலுத்தும்படி செய்தார். அதே போன்று நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக ஈடுபட்ட தன் குடும்பம் மற்ற எல்லாவற்றையும் இழந்த அதுபோன்ற உயர்ந்த ஆன்மாக்களை விண் செலுத்தும்படி, ஏனென்றால் ஒன்று இரண்டு அல்ல எத்தனையோ உயிரான்மாக்களை குரு வழியில் யாம் விண் செலுத்தினோம் என்று ஞானகுரு நமக்கு உபதேச வாயிலாக உணர்த்தியுள்ளார்கள். என்றால் நாம் அனைவருமே இந்த வாழ்க்கைக்கு பின் என்ன என்பதை பற்றி அதிகமாக நாம் சிந்திப்பதில்லை. வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகின்றோம். எல்லோரும் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் உடல் விட்டு பிரியும் அந்த காலகட்டங்களிலே தான் ஆன்மீகத்தை பற்றியும் பக்தியை பற்றியும் ஆண்டவனை பற்றியும் அதிகமாக எண்ண வேண்டும் என்று பக்தியின் நிலைகள் நாம் மூழ்கியதால் அதுபோக அரசர்களும் அந்த வழியையே முழுமையாக அடைத்து விட்டதால் நமக்கு இந்த உண்மையை தெரியாமல் மறைந்து போய்விட்டது. மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர்கள்தான் முதலாக உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்கள் எங்கே செல்ல வேண்டும், எந்த நிலையில் அது நிலைத்திருக்க வேண்டும், அழியாத வாழ்க்கையாக எவ்வாறு வாழ வேண்டும் என்று பல காலம் அடைபட்டிருந்ததை நமது குரு அருளால் தான் அதை தெரிந்து கொள்ள முடிந்தது. அவர் விண் சென்ற பின்பு எத்தனையோ ஆன்மாக்களை விண் செலுத்திய பிற்பாடுதான் முன்னோர்கள் மூதாதையர்களை விண் செலுத்தக்கூடிய நிலையையும் அந்த முறையையும் குருநாதர் எமக்கு வகுத்து கொடுத்தார் என்று சொல்லுகின்றார். ஆக இந்த பௌர்ணமி தியானத்தினுடைய இன்னொரு சிறப்பு அம்சம், நம்முடைய தாய் தந்தையரோ நம்முடைய முன்னோர்களோ இந்த தியானத்தை பற்றிய அறியவில்லை என்றாலும் அவருடைய ஆன்மாக்கள் இந்த காற்று மண்டலத்திலே சுழன்று கொண்டிருந்தாலும் அல்லது வேறு மனித உடலில் இருந்தாலும் அவர்களையும் விண் செலுத்த முடியும்.
அவர்களையும் அழியா ஒளி சரீரம் பெறச் செய்ய முடியும். இந்த தியானத்தை கடைபிடிப்பவர்கள் குறைந்தபட்சம் ஒரு உயிரான்மாவையாவது சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய செய்ய வேண்டும் என்று அதையும் நமக்கு உணர்த்தியுள்ளார்கள். ஆகவே இந்த பௌர்ணமி தியானம் மிகவும் முக்கியமானது. நம்முடைய நினைவாற்றல் விண்ணுக்கு செல்வதற்கும், சப்தரிஷி மண்டலத்துடன் தொடர்பு கொள்வதற்கும், மகரிஷிகளுடன் தொடர்பு கொள்வதற்கும், அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை நமக்குள் பெருக்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இந்த உடலுக்கு பின் என்ன என்ற நிலையை இந்த பூமியிலே வாழும் காலத்திலேயே உணர்ந்து நாம் எடுக்கக்கூடிய எண்ணங்களாக, உணர்வுகளாக எதுவாக இருந்தாலும் அந்த சப்தரிஷி மண்டல எல்லையை அடைவதே நம்முடைய எல்லா செயல்களுக்கும், அன்றாட செயல்களுக்கும் அடிப்படையாக இருத்தல் வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவருமே அதை உணர்ந்திடும் வண்ணம் குரு நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள். அதே சமயம் நம்முடைய சுவாச நிலை மேல் நோக்கிய சுவாசமாக நாம் எடுக்கக்கூடிய தியானத்தின் மூலமாக சிறுக சிறுக உயிர் வழியாக விண்ணிலிருந்து எடுக்க பழகிக் கொண்டோம் என்றால் வாழக்கூடிய காலத்திலேயே பகைமை இல்லாது, எதிர்ப்பில்லாது, ஏகாந்தமாக நாம் வாழ முடியும். அது மட்டுமல்லாதபடி நம் முன்னோர்களை விண் செலுத்தி அவர்களை சப்தரிஷி என்ற நிலையை அடைய செய்த பின்பு அங்கிருந்து எளிதில் சக்தி பெற்று இந்த வாழ்க்கையில வரக்கூடிய எத்தகைய இன்னல்களையும், சாப வினைகளையும், பாவ வினைகளையும், பூர்வ ஜென்ம வினைகளையும், இந்த உலகில் நடக்கக்கூடிய சில எதிர்பாராத நிகழ்ச்சிகளையும் அது நம்மை அணுகாதபடி நம்மை காத்து, நம்மை சார்ந்தவர்களையும் காத்து, எல்லோருக்கும் மெய்ஞானிகளுடைய உணர்வுகளை எடுத்து உபதேசித்து மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய உயர்ந்த நிலைகளை நாம் ஒவ்வொருவருமே பெற முடியும். அதை எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்கே இந்த பௌர்ணமி தியானமாக நம் அனைவரையுமே ஞானகுரு அவர்கள் ஒருங்கிணைக்க செய்து, எந்த ஊரில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த பௌர்ணமி அன்று இந்த தியானம் செய்யக்கூடிய அன்பர்கள் அனைவரது நினைவுகளையும், உணர்வுகளையும், எண்ணங்களையும் ஒருங்கிணைக்க செய்துள்ளார். ஆக மாமகரிஷி ஈஸ்வராய குருவர் எவ்வாறு வின் சென்றாரோ அவர் காட்டிய வழியில் ஞானகுரு அவர்கள் உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்கள் எவ்வாறு வின் செலுத்தினாரோ அந்த இருவருடைய அருள் உணர்வுகளை நாமும் பெற்று அவர்களை வின் சென்றது போன்று, அவர்கள் வின் செலுத்தியது போன்று நாமும் வின் செல்லும் உணர்வுகளை, வின் செலுத்தும் உணர்வுகளை இந்த பௌர்ணமி தியானத்தன்று நாம் முழுமையாக வளர்த்துக் கொள்வோம். அதற்கே பௌர்ணமி தியானம் இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய நினைவுகளை வேறு பக்கம் செலுத்தாதபடி அந்த மகரிஷிகள், ஞானிகளுடன் தொடர்பு கொள்வோம். ஏனென்றால் நான் முதலிலே சொன்னது போன்று வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம், நீடித்த நாள் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் எத்தனையோ ரிஷிகள், ஞானிகள் மிக மிக ஆற்றல் மிகுந்த நிலைகள் பெற்றிருந்தாலும் அவர் யாரும் இந்த உடலுடன் இல்லை.
ஆகவே இந்த உடலை விட்டு எப்பொழுது வேண்டுமென்றாலும் எப்பொழுது இது தெரியும் என்று நமக்கு தெரியாது. ஆகவே நல்ல நினைவு இருக்கும் பொழுதே அந்த சப்தரிஷி மண்டல எல்லையை அடையும் அந்த அரும்பெரும் சக்திகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த சரீரத்திலே நேரமாகிவிட்டது என்றால், இந்த சரீரம் என்றால் மனித சரீரம் பெற்றிருக்கின்றோம். இந்த மனித சரீரம்தான் அந்த நிலையை அடைவதற்கு தகுதி பெற்றது. மனிதன் ஒருவன் தான் விண் செல்ல முடியும். மற்ற உயிரினங்கள் எவைக்கும் அந்த ஆற்றல் கிடையாது, அந்த தகுதியும் கிடையாது. விண்ணுலக ஆற்றலை பெறக்கூடிய அத்தகைய அறிவாற்றல் கிடையாது என்று உணர்த்தியுள்ளார்கள். அதனால் புராணங்களிலே காட்டப்படும் பொழுது இது மறைபொருளாக கூட காட்டியுள்ளார்கள். அது நீடித்த நாள் வாழ வேண்டிய குழந்தை வேண்டுமா, அல்லது குறைந்த வயதிலேயே பின் செல்லும் நிலையாக வாழக்கூடிய குழந்தை வேண்டுமா என்று அதற்கு மார்க்கண்டேயன் என்று பெயரிட்டு, காரண பெயரிட்டு கதைகளாக சொல்லி என்றுமே வளர்ந்து கொண்டிருக்கும், என்றுமே இளமை பருவமாக இந்த மனித வாழ்க்கையில நாம் இவ்வாறு மகிழ்ச்சியாக வாழுகின்றோமோ என்றால் அதைத்தான் நாம் எல்லோரும் விரும்புகின்றோம். நோய் இல்லாது, எந்த வேதனையும் இல்லாது, இன்னல் இல்லாது சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம். அத்தகைய நிலை அடைய வேண்டும் என்றால் நம் உயிரான்மா அந்த ஒளி சரீரம் பெற வேண்டும். அது இந்த உடலிலே அந்த வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியாது. உயிரோடு ஒன்றி ஏகாந்தமாக விண்ணிலே வாழ முடியும் என்றுதான் இந்த உண்மைகளை உணர்ந்தவர்கள் நமக்கு என்றும் 16 என்று ஒரு நட்சத்திரத்தின் உணர்வுகளையும் சப்தரிஷி மண்டல உணர்வுகளையும் மகரிஷியின் உணர்வுகளை நாம் பெறுவதே, அதை வளர்ப்பதே, அதை எண்ணி எண்ணி எடுத்து நமக்குள் சேர்ப்பிப்பதே இளமை பருவம் என்று அப்படி எடுத்து வளர்த்துக் கொண்டால் அந்த 7 14 லோகத்தையும் வென்றவன் விண் செல்வான் என்று சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய நிலைகளையும் நாம் இந்த உடலில் நாம் பெற்ற நிலைகளையும் தனித்த நிலைகளாக பிரித்து காட்டி இவை எதிலுமே சிக்காது. அதாவது இந்த சூரிய குடும்பத்திலும் சிக்காது, இந்த பூமிக்குள்ளும் சிக்காது. அகண்ட அண்டத்தில் எங்கு வேண்டும் என்றாலும் இந்த துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் அதில் உள்ள சக்தி வாய்ந்த உயிரான்மாக்கள் அவர்கள் சுழன்று கொண்டிருப்பது போன்று இந்த பூமியிலே உருப்பெற்று வளர்ச்சி பெற்ற மனிதனுக்கு அந்த தகுதி உண்டு என்பதை நம்முடைய தத்துவங்களிலும் சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் இதைத்தான் காட்டியுள்ளார்கள். ஆகவே அத்தகைய நிலை பெற நாம் ஆசைப்படுவோம். வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றோம். மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றோம். அதைத்தான் பெருவீடு பெருநிலை என்று, பேரானந்த நிலை என்றும் நமக்கெல்லாம் வழிகாட்டி சென்றார்கள். ஆனால் நமது ஞானகுரு அவருடைய உட்பொருளை நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டி அதை அடையக்கூடிய வழிமுறைகளில் தியான முறைகளாக பயிற்சியாக நமக்கு கொடுத்து மனிதனாக பிறந்த முழுமையை நம்முடைய தாய் தந்தைக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையையும் உணர்த்தி நம்மை நெறிப்படுத்தியுள்ளார்கள். ஆகவே நம் குரு நமக்கு உணர்த்திய அந்த நெறிப்படி நாமும் இன்றைய தினம் அந்த விண் செல்லக்கூடிய ஆற்றலை நாம் பெறுவோம். விண் செலுத்தக்கூடிய ஆற்றலையும் பெறுவோம். முன்னோர்கள் மூதாதையர்களை உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்களையும் நமக்கு தெரிந்த வரையில் நண்பர்களோ யாராக இருந்தாலும் அவர்களையும் விண் செலுத்துவோம். அதற்காக நாம் இப்பொழுது தியானிப்போம். நம்முடைய கண்ணின் நினைவை நம்
நம் பூமியின் வடக்கு திசையில் செலுத்தி துருவ நட்சத்திரத்தின்பால் கண்ணின் நினைவை ஒன்றை செய்து துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்பது துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் அந்த பேரருள் பேரொழியை நம் கண் வழி நாம் இழுத்து கவர்வோம். இப்பொழுது கண்வழி கவர்ந்த அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நம் உயிர் வழி கவரும் விதமாக புருவ மத்தியிலிருந்து நினைவை செலுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி அதாவது நம்முடைய உயிரும் துருவ நட்சத்திரமும் ஒரு நேர்கோட்டில் இருப்பதாக நம்முடைய நினைவுகள் உணர்வுகளை உயிர் வழியாக துருவ நட்சத்திரத்தின்பால் பாய்ச்சப்பட்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நம் உயிரில் உள்ள காந்தத்தால் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் பேரருள் பேரொழியை இழுத்து கவர்ந்து நம் உயிரிலே அந்த ஒளிக்கற்றைகளை உராய செய்ய வேண்டும். உருவ மத்தியிலே துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகள் அழுத்தமாக நம் உயிரிலே படும்படியாக நம்முடைய சுவாச நிலை அமைதல் வேண்டும். ஒரு நறுமணமான நிலைகளை நாம் எவ்வாறு அந்த மனம் வரும்பொழுது இழுத்து அதை சுவாசிப்போமோ அதுபோன்று அதை நாம் மூக்கு வழியாக செயல்படுத்துவோம். அதற்கு மாறாக அந்த செயல் போன்ற துருவ நட்சத்திரம் நமக்கு அருகிலே இருப்பதாகவோ அல்லது நாமே அந்த துருவ நட்சத்திரத்தின் வான மண்டலத்திலே சஞ்சரித்து அந்த துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றுவதாகவோ நம்முடைய உணர்வுகளை செலுத்தி அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் பேரருள் பேரொளி அருகில் இருந்து அதை இழுத்து சுவாசிப்பது போல என்றால் அதுதான் எலக்ட்ரானிக். நமது உயிர் விஷத்தின் தாக்குதலால் துடிப்பாகி வெப்பமாகி ஈர்க்கும் காந்தமாக செயல்பட்டுக் கொண்டுள்ளது. நம்முடைய நினைவை உயிரின் தொடர்பு கொண்டு எதன்பால் செலுத்துகின்றமோ அது எலக்ட்ரானிக். அந்த உணர்ச்சிகளாக அந்த உணர்வின் ஒளிகளாக அந்த இயக்க சக்தியாக நமது உயிர் நாம் எண்ணியதை ஜீவன் பெறச் செய்து பிரணவமாக்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் சக்தி எங்கிருந்தாலும் அதை நம்முடன் இணைய செய்யும். என்றால் குரு நமக்கு இதையெல்லாம் பயிற்சியாக வாக்காக துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை பெறுவதற்கு
நமக்குள் ஞான வித்துகளாக ஏற்கனவே பதிவு செய்துள்ளார்கள். அவர் சொன்ன முறைப்படி புருவ மத்தியிலே நினைவை செலுத்தி அழுத்தமாக அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உராய செய்தால் அந்த சக்தி நமக்குள் எளிதில் கிடைக்கும். இந்த புருவ மத்தியிலே அந்த உணர்வுகள் இணையும் பொழுது சிலருக்கு அழுத்தமாக வலி கூட தோன்றலாம், கண்களிலே கனமாக இருக்கலாம், அல்லது புருவ மத்தியிலே அரிப்பு போன்று அல்லது மூக்கிலே கூட அது தோன்றலாம். கண்களை திறந்திருந்தாலும் கண்களை மூடியிருந்தாலும் துருவ நட்சத்திரத்தினுடைய ஒளிக்கற்றைகள் ஒளிமயமாக புருவ மத்தியிலே மோதுவதும் அலை அலையாக படர்ந்து வருவதையும் காண முடியும். அல்லது உடலிலே அந்த உணர்வலைகள் ஒரு கரண்ட் பாய்ந்தது போல் அந்த அலைகள் உடலிலே பரவுவதையும் உணர முடியும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து எங்கள் இரத்த நாளங்களில் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நம் உடலிலே ரத்தம் போகாத இடமே இல்லை. நம் உடல் முழுவதும் கண்ணின் நினைவை செலுத்தி இந்த ரத்தங்களிலே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர வேண்டும். அதில் இருக்கக்கூடிய பல கோடி ஜீவ அணுக்களும் நமக்குள் அறியாது நுகர்ந்த அந்த ஜீவ ஆன்மாக்களும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற வேண்டும் என்று எங்கள் குரு உபதேச வாயிலாக நமக்கு எப்படி ஒரு ஆன்மா என்ற ஒரு வட்டம் இருக்கின்றது, இதுபோன்று அந்த ஜீவ அணுக்களுக்கும் ஜீவ ஆன்மாக்களுக்கும் ஒரு வட்டம் ஒன்று உண்டு. நாம் கண்ணின் நினைவு கொண்டு செலுத்தப்படும் பொழுது அந்த அணுக்களுடைய அந்த வட்டத்திலே துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகள் இணைகின்றது. இப்பொழுது நாம் அதை இணைக்கின்றோம். நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுமே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி ஈர்க்கும் சந்தர்ப்பம் இப்பொழுது உருவாகின்றது. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் படர்ந்து அந்த உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் சிறுகுடல் பெருங்குடல் முழுவதும் படர்ந்து சிறுகுடலையும் பெருங்குடலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கணையங்கள் முழுவதும் படர்ந்து கணையங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கல்லீரல் மண்ணீரல் முழுவதும் படர்ந்து கல்லீரலையும் மண்ணீரலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நுரையீரல் முழுவதும் படர்ந்து எங்கள் நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் சிறுநீரகங்கள் முழுவதும் படர்ந்து சிறுநீரகங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் இருதயம் முழுவதும் படர்ந்து இருதயத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கண்களில் உள்ள கருமணிகள் இரண்டிலும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நம்முடைய கண்களில் உள்ள கருமணிகளில் முழுமையாக படர வேண்டும் என்று அந்த சக்தி கருமணிகளிலே இணைந்திட வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிப்போம். மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர்கள் பிடர்வலி என்று உணர்த்தியிருப்பார்கள். அதாவது நம்முடைய சிறுமூளை, இந்த பெண்கள் தலையிலே பூவை வைக்கிறார்கள் அல்லவா, அந்த இடத்திலே இந்த சிறுமூளை பகுதியிலே ஒரு கண் இருப்பதாக உணர்த்துவார். அதையே நமது ஞானகுரு அவர்கள் நாம் எண்ணக்கூடிய உணர்வுகள் உயிரிலே பட்டாலும் உயிரிலே பட்டு, அதாவது உயிர் என்று சொல்வதுதான் கவன ஈர்ப்பு நரம்பு, அந்த நரம்பு வழியாக நேராக சிறுமூளைக்குத்தான் இந்த ஆணைகள் செல்லப்பட்டு எந்த ஒளிகள், அதாவது அரங்கநாதன், நமது உயிர் அரங்கநாதனாக உயிரிலே பட்ட அந்த உணர்வலைகளாக, உணர்ச்சிகளாக, ஒளிகளாக அது எழுப்பப்படும் பொழுது ஆண்டாள் இந்த உடலையே அது ஆளுகின்றது என்று அதன் கவன ஈர்ப்பு நரம்பு வழியாக அந்த உணர்ச்சிகள் இயக்கப்பட்டாலும் சிறுமூளை வழியாகத்தான் அந்த ஆணைகள். என்னால் அதை கட்டளை கேந்திரம் என்று மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் உணர்த்துவார்கள். அதன் வழிதான் உடல் உறுப்புகள் அனைத்திற்கும் போகின்றது. அதே சமயத்தில் உடலுக்குள் விளைந்த அணுக்களும் அதே சிறுமூளை வழியாகத்தான் அதனுடைய உணர்ச்சிகளை தூண்டி உணவுக்காக கிளர்ச்சிகளை தூண்டி அது மீண்டும் உயிருக்கு வந்து உயிர் வழியாக மற்ற ஐம்புலன்களுக்கும் ஆணையிட்டு அதன் வழிதான் நாம் பேசுவது, சொல்லுவது, சுவாசிப்பது அல்லது செவிமடுத்து கேட்பது, பார்ப்பது, இது அனைத்தையுமே சொல்லலாம். இதே போன்று இப்ப நாம் உள் உணர்வாக நாம் தியானிக்கிறோம் என்று சொன்னாலும் நாம் எப்படி தியானிக்கின்றோம், நம்முடைய நினைவுகள் உணர்வுகள் எப்படி ஒரு நட்சத்திரத்திற்கு செல்லுகின்றது அல்லது மகரிஷிகள் பால் செல்லுகின்றது அல்லது சப்தரிஷி மண்டலங்களின் பால் செல்லுகிறது என்பதை இதை அக உணர்வாக உள் உணர்வாக நாம் அந்த ஞானிகள் உணர்வோடு கலந்து பார்த்தோம் என்றால், அதாவது தமிழிலே ஒரு எழுத்து ஆயுத எழுத்து என்று சொல்வார்கள். கீழே 2 புள்ளி, மேலே ஒரு புள்ளி போன்று 2 கண்கள், அதாவது புறக்கண்கள், புருவ மத்தியில் இருக்கக்கூடியது நமது உயிர். இது ஒரு ஆயுதம் போன்று சேர்ந்து அதே சமயத்தில் நம்முடைய நினைவை செலுத்துகிறோம் அல்லது நம்முடைய நினைவாற்றல் தொடர்ந்து செல்லுகிறது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் அல்லவா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கண்களில் உள்ள கருமணிகள் இரண்டிலும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று திரும்ப திரும்ப நாம் நினைவை செலுத்துகிறோம் என்றால், நாம் தண்ணீர் இறைக்கும் பிஸ்டன் எவ்வாறு முன்னும் பின்னும் அசைந்து இழுத்து கொண்டு வருகின்றதோ அதை போன்றுதான் இந்த பிடர்வழி நம்முடைய நினைவாற்றல் எவ்வாறு அங்கே செல்லுகிறது என்றால், இதை கூர்ந்து கவனித்து பார்த்தால் நமக்கு தெரியும். 2 கண்களுடைய நினைவு புருவமத்திக்கு வருவதும் அதே சமயத்தில் இந்த பிடர்வழி என்பது உந்தி இந்த நினைவுகளை உணர்வுகளை நாம் செலுத்துவது, உள் உணர்வாக அந்த சிறுமூளையிலே அந்த உணர்வுகள் உந்தப்படுவதையும் உணரலாம். அதாவது இதன் வழிதான் நாம் வெளியிலிருந்து கவரக்கூடிய, அதாவது நாம் எண்ணி எடுக்கக்கூடிய உணர்வுகள் நம் ஈர்ப்புக்கு, நம்முடைய சுவாசத்திற்கு, நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு செல்கிறது என்றாலும்
இதையே ஈஸ்வரப்பற்று உணர்வு பூர்வமாக பிடர்வெளி என்று சொல்வர். இந்த விஞ்ஞானிகள் எப்படி சக்தி வாய்ந்த டெலிஸ்கோப்புகளை வைத்து தொலை தூரத்தில் உள்ள ஆற்றல்களை கவர்கின்றார்களோ அதுபோன்று 1000 கண்ணுடையால் என்று நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்தையுமே எந்த துருவ நட்சத்திரத்தின்பால் நாம் நினைவு செலுத்தி அந்த சக்தி பெற வேண்டும் என்று இயங்குகின்றோமோ நம்முடைய எண்ணங்கள் அனைத்தையும் குவித்து, அதாவது தியானத்திலே ஒரு நிலை என்று சொல்லுகிறோம் அல்லவா, நம்முடைய எண்ணத்திற்கு வலு சேர்த்து குவித்து அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை நம்முடைய எண்ணம் மாறாது, நினைவு மாறாது, உணர்வுகள் எண்ண சிதறல் இல்லாது நம்முடைய ஈர்ப்புக்கு கொண்டு வருவதைத்தான் அவர் பிடர்வெளி என்று சொல்லுகின்றார். நாம் சிறுமூளை பகுதி நாம் எண்ண வேண்டியதில்லை. ஆனால் நாம் சீராக அந்த நினைவை செலுத்தினால் அந்த உணர்வுகள் அங்கிருந்து உந்துவதையும் அந்த உந்தி அதன் வழி செல்லுவதையும் நாம் உணர முடியும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நரம்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து நரம்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் எலும்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து எலும்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நெஞ்சின் பாகம் உள்ள விலா எலும்புகள் முழுவதிலும் படர்ந்து குருத்தெலும்பு முழுவதும் படர்ந்து அந்த எலும்புகளுக்குள் உறைந்துள்ள ஊன் முழுவதும் படர்ந்து ஊனை உருவாக்கிக் கொண்டிருக்கும் எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தசை மண்டலம் முழுவதும் படர்ந்து தசைகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தோல் மண்டலம் முழுவதும் படர்ந்து தோலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நமது குருநாதர் காட்டிய அருள் வழியில் நம்முடைய நினைவுகள் உணர்வுகள் அனைத்தையும் விண்ணுலகிலே செலுத்தி துருவ நட்சத்திரத்தின்பால் தொடர்பு கொண்டு அந்த ஆற்றலை நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களை இந்நேரம் வரை பெரும்படி செய்தோம். இப்பொழுது நம் முன்னோர்கள் மூதாதையர்களை விண் செலுத்தும் விதமாக நம் குருநாதர் நமக்கு கொடுத்த பயிற்சி தியானத்தை நாம் மேற்கொள்வோம். நம்முடைய நினைவுகளை துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் சுழன்று கொண்டிருக்கும் சப்தரிஷி மண்டலங்களின்பால் செலுத்துவோம். என்றால் சப்தரிஷி மண்டலம் என்று சொல்வது வேறு 7 மட்டுமல்ல, நம் கண்களிலே 7ஆக தெரிந்தாலும் அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய தொடர்பிலேயே நம் கண்ணுக்கு புலப்படாத கோடிக்கணக்கான நிலைகள் உண்டு. ரிஷி பத்தினி என்று ஒளியாக மின்னிக் கொண்டுள்ளார்கள். என்றால் குருநாதரிடம் ஒரு சமயம் இது கேட்கப்படும் பொழுது அது 7 மட்டுமல்ல, அதனுடன் சேர்ந்து அதன் அருகிலேயே கோடிக்கணக்கான ஒளியான நட்சத்திரங்கள் உண்டு என்று உணர்த்தி உள்ளார். ஆகவே நம் நினைவுகளை அந்த ஒளி கூட்டங்களிலே செலுத்தி சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும்
சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. நம் குருநாதரை எண்ணி, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை எண்ணி அந்த சப்தரிஷி மண்டலங்களின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்று எண்ணப்படும் பொழுது, இந்த பௌர்ணமி என்று அந்த பௌர்ணமி மூலமாக அந்த ரிஷிகளும் ஞானிகளும் நாம் எந்த சக்திகளை பெற வேண்டும் என்று நமக்காக அங்கிருந்து பாய்ச்சிக் கொண்டிருக்கின்றார்களோ, நம்முடைய நினைவும் அவருடைய உணர்வும் ஒன்றுபடும் பொழுது அவருடைய அருளை, அந்த அருள் சக்திகளை நாம் எளிதில் பெறுகின்றோம். அவர்களுடன் நாம் நேரடியாக தொடர்பு கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, நம் குருநாதர் காட்டிய வழியில் நாம் அனைவரும் ஏகோபித்த அந்த சப்தரிஷி மண்டல அலைகளை எண்ணி ஏங்கி தியானிக்கப்படும் பொழுது, சப்தரிஷி மண்டலம் எட்டாத தூரத்தில் இருந்தாலும் நாம் அனைவரும் எண்ணி இப்பொழுது இயங்கும் பொழுது அந்த அலைகள் இந்த சப்தரிஷி மண்டலத்தினுடைய பேரருள் பேரொழி இந்த புவி ஈர்ப்பின் பிடிப்பிற்கு அப்பால் மிதந்து கொண்டிருந்தாலும் இப்போது அவை அனைத்தையும் நாம் ஈர்த்து இந்த பூமிக்குள் கொண்டு வருகின்றோம். சப்தரிஷி மண்டல அலைகள் இந்த பூமிக்குள் அதிகமாக இப்பொழுது பரவிக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இதையும் குருநாதர் உபதேச வாயிலாக உணர்த்தியுள்ளார். சப்தரிஷி மண்டல உணர்வுகளை ஈர்க்கக்கூடிய, அதாவது அதை எண்ணி எடுக்கக்கூடியவர்கள் இல்லை என்றால் அது பூமிக்குள் புகுவதில்லை, பிரபஞ்சத்திலே படர்ந்து கொண்டிருக்கும் என்று உணர்த்தியுள்ளார். ஆக நாம் அனைவரும் இந்த சப்தரிஷி மண்டல உணர்வுகளை பூமிக்குள் கொண்டு வருவோம். நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு அதை இணையச் செய்வோம். நமது ஞானகுரு அவர்கள் ஏற்கனவே உபதேசத்தின் வாயிலாக 1000 வருடம் தவம் இருந்த ஆன்மாவை அவரை வின் செலுத்த வேண்டும் என்ற நிலைக்காக எம்மை அறியாமலே அங்கே ஹரித்வாருக்கு செல்லும்படி செய்து ரிஷிகேஷத்திலே அவரை வின் செலுத்தும் சந்தர்ப்பத்தை குருநாதர் ஏற்படுத்தினார் என்று நமக்கு உணர்த்தியுள்ளார்கள். ஆனால் அவர் 1000 வருடம் கடும் தவம் இருந்தவர். சப்தத்தை எழுப்பியோ நீ சொல்லாத சொல்லியோ அந்த ஆன்மாவை வின் செலுத்த முடியாது. ஆனாலும் நீ அந்த சப்தரிஷி மண்டல உணர்வை உனக்குள் வலுவாக சேர்த்துக்கொள். அந்த சப்தரிஷி மண்டல அலைகளை இழுத்து கவர்ந்து அந்த 1000 வருடம் தவம் இருந்த ஆன்மா அந்த அலைகளை பெற வேண்டும் என்று உணர்வு அலைகளை நீ பரப்பு. அது ஒளியான உணர்வுகளைத்தான் அவர் தனக்குள் அதிகமாக வளர்த்திருக்கின்றார். அது ஒளியான நிலைகளில் தான் உள்ளது. இருந்தாலும் பாதை தெரியவில்லை. நீ சப்தரிஷி மண்டல முகப்பை எடுத்து அவருக்கு காட்டு என்று குரு சொன்ன முறைப்படி அந்த அலைகளை எடுத்து அவ்வாறு நான் பரப்பினேன். சப்தரிஷி மண்டல முகப்பை காட்டினேன். அந்த அலைகள் அது பட்டு அவருக்குள் கலந்த பின் அந்த ஆன்மா அந்த உடலை விட்டு வெளியே வருகின்றது. என் தலைக்கு மேலேயே அது சுழன்று சப்தரிஷி மண்டலம் போகும் பாதையிலே சென்று சப்தரிஷி மண்டலம் அடைந்தது என்று நமக்கு வாக்காக கொடுத்து பதிவு செய்துள்ளார்கள். அதை போன்று இந்த சப்தரிஷி மண்டல முகப்பை இந்த பூமியிலே ஈர்ப்பின் பிடிப்பிலே இருந்த உயிரான்மாக்களுக்கு அது இணைக்கப்பட்டு எவ்வாறு நமது ஞானகுரு சக்தி வாய்ந்த ஆன்மாக்களையும் இந்த சப்தரிஷி மண்டல ஈர்ப்பு ஓட்டத்திற்கு அழைத்து சென்றாரோ, குரு கண்டுணர்ந்த
குரு செயல்படுத்திய அந்த வழிமுறைகளை, அந்த உணர்வலைகளை குரு அருளால் நாமும் பெற்று இப்பொழுது நம்முடைய குலங்களின் தெய்வங்களான முன்னோர்கள் மூதாதையருடைய உயிரான்மாக்களும் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்களோ நண்பர்களோ அல்லது இந்த தியான வழி அன்பர்களோ அல்லது இந்த உலக மக்களுடைய உயிரம் நமக்கு தெரிந்தவரை அல்லது நம்மால் நினைவை செலுத்த முடியவில்லை, யார் என்று எண்ண முடியவில்லை என்றால் நம் குருவை நினைத்து அதை செயல்படுத்தலாம். அவர் எப்படி அந்த சப்தரிஷி மண்டல முகப்பை அந்த உயிரான்மாக்களுக்கு அதை தொட்டு காட்டியது போன்று அந்த உயிரிலே அதை இணையும்படி செய்தாரோ அதுபோன்று நாமும் நம்முடைய குலதெய்வங்கள், முன்னோர்கள், மூதாதையர்கள், நண்பர்கள், உறவினர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் அந்த உயிரான்மாக்களுடைய முகப்பில் இந்நேரம் வரை எந்த சப்தரிஷி மண்டல உணர்வை, எந்த ரிஷிகளுடைய உணர்வை நாம் குரு வழியில் நமக்குள் வலுவாக்கினோமோ அவருடைய முகப்பிலே இணைப்போம். அந்த முகப்பிலே இணைத்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த அனைத்து உயிராத்மாக்களும் குரு அருளால், மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவருடைய அருளால் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும், அந்த ஒளிக்கடலிலே கலக்க வேண்டும். உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த அனைத்து உயிரான்மாக்கள் இந்த புவியீர்ப்பின் பிடிப்பிலிருந்து விடுபட்டு விண் செல்ல வேண்டும். சப்தரிஷி மண்டல ஈர்ப்பிலே இணைந்து உடல் பெறும் உணர்வு கரைந்து அவர்கள் அனைவரும் அழியா ஒளி சேரிடம் பெற வேண்டும் என்று நாம் உந்தி செலுத்துவோம். என்றால் இது உந்தி செலுத்த வேண்டிய விஷயம். ஒரு ராக்கெட்டை எவ்வாறு இந்த புவியினுடைய நிலைகளை அழுத்தமாக வைத்து அந்த ராக்கெட்டிலிருந்து கிளம்பக்கூடிய புகை கீழே தள்ளும் பொழுது அது அழுத்தமாக அதிக அளவிலே வெளிப்படும் பொழுது அந்த எடை கூடிய ராக்கெட்டையும் அது விண்ணுக்கு அழைத்து செல்லுகின்றதோ அது போன்று நாம் இந்த உடல் என்ற இயந்திரத்தில் இருக்கின்றோம், நாம் சுவாசிக்கின்றோம், நம்முடைய நினைவுகள் உணர்வுகள் வெளியில செல்லுகின்றது. நம் குரு காட்டிய வழியை நினைவு கொண்டு வந்து அவர் சொன்ன முறைப்படி அந்த ஆன்மாக்களுடைய முகப்பிலே சப்தரிஷி மண்டல உணர்வுகளை பரவ செய்து இணைக்க செய்து நம் நினைவால் உணர்வால் அந்த சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய வேண்டும் என்று உந்தி நம் நினைவுகளை செலுத்தினால் இந்த ஆன்மாக்கள் அனைத்தும் எடையற்றது. இந்த விஞ்ஞானிகள் ராக்கெட்டினுடைய முகப்புகளிலே எதை பதிவு செய்து எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று அது திசை மாற அது கொண்டு போகின்றார்கள். இதை போன்று நாம் இணைத்த அந்த சப்தரிஷி மண்டல உணர்வு, அந்த முகப்பு சிறுக சிறுக நாம் செலுத்தக்கூடிய இந்த உந்து விசையால் புவியீர்ப்பின் பிடிப்பை கடக்க செய்து சப்தரிஷி மண்டல உணர்வலைகள் அங்கிருந்து வரும். அதனுடன் இணையும் பொழுது நாம் அந்த முகப்பிலே இணைத்த சப்தரிஷி மண்டல உணர்வும் விண்ணிலிருந்து வரக்கூடிய சப்தரிஷி மண்டல உணர்வும் இனம் இனத்தை கவரும் என்ற நிலையாக ஒரு ரோஜாப்பூ தன்னுடைய நறுமணத்தை காற்றிலிருந்து
இழுத்து கவர்வது போன்று அந்த சப்தரிஷி மண்டல அலைகள் நம் குருநாதர் காட்டிய அந்த விண் செலுத்தும் முறைப்படி அந்த ஆன்மாக்கள் அங்கே செல்ல வேண்டும் என்று நாம் இணைத்து செலுத்திய அந்த உணர்வுகளை அந்த ஆன்மாக்களை திசை மாறாது சப்தரிஷி மண்டல ஈர்ப்பிற்கு அதை அழைத்துச் செல்லும். தியானத்திலே வலுவாக உள்ளவர்கள் இதை போன்று செயல்படுத்தியிருந்தால் அந்த ஆன்மாக்கள் ஒளியாக செல்வதையும் பார்த்திருக்கலாம். அல்லது கனவுகளிலோ மற்ற நிலைகளிலோ நாங்கள் விண்ணிலே இருக்கின்றோம், ஒளியாக இருக்கிறோம் என்று அந்த உணர்வுகளாக உணர்த்தவும் செய்வார்கள். சப்தரிஷி மண்டலங்களுடன் இணைந்து சப்த ரிஷியாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் எங்கள் முன்னோர் மூதாதையனுடைய அவருடைய நல்லாட்சி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்பொழுது இந்நேரம் வரை நாம் தியானத்தில் எடுத்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியும் குரு காட்டிய வழியில் விண் செல்லும் உணர்வுகளை விண் செலுத்தும் உணர்வுகளை நாம் எடுத்து நமக்குள் சேர்ப்பித்த அந்த சக்தி தியானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அது கிடைக்க வேண்டும். அனைத்து உயிராத்மாக்களும் அவர்களை சார்ந்த குடும்பத்தை சார்ந்த அனைவரும் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் குரு அருளால் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானிப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது இரத்த நாளங்களிலும் கலந்து அனைவரது உடல் முழுவதும் படர்ந்து அனைவரது உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி படங்கிற அருள்வாய் ஈஸ்வரா. தியானவழி குடும்பங்கள் முழுவதும் அந்த பேரருள் பேரொளி படர்ந்து குரு அருளால் அனைவருக்கும் அந்த விண் செல்லக்கூடிய ஆற்றலும் விண் செலுத்தக்கூடிய ஆற்றலும் கிடைத்திட அருள்வாய் ஈஸ்வரா. நாங்கள் அனைவரும் எத்தகைய பகைமையும் இல்லாது, இன்னல் இல்லாது, வேதனை இல்லாது, துன்பம் இல்லாது மகரிஷிகள் ஞானிகளுடைய அருள்சக்தி பெற்று என்றுமே ஏகாந்த வாழ்க்கை வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. நம் தாய் தந்தையரை நினைவு கொண்டு வந்து துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தாய் தந்தைய இரத்த நாளங்களிலே கலந்து அவர்கள் உடல் முழுவதும் படர்ந்து உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும். திருமணமானவர்கள் கணவன் தன் மனைவிக்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி கிடைக்க வேண்டும் என்றும், மனைவி தன் கணவனுக்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி கிடைக்க வேண்டும் என்றும் ஒருவருக்கொருவர் இந்த உணர்வுகளை பாய்ச்சி அந்த உயர்ந்த சக்தி இருவரும் பெற்று இரு உயிரும் ஒன்றாக இணைந்து, இரு உணர்வும் ஒன்றாக இணைந்து, அன்று வாழ்ந்த அகஸ்தியரும் அவர் மனைவியும் இரு உயிரும் ஒன்றாக இணைந்து வாழ்ந்தது போன்று நாங்களும் வாழ்ந்திட வேண்டும். அகஸ்தியன் தன் மனைவியையும் தன்னுடைய தாய் தந்தையரையும் அதை இணைத்து அவன் 4 பேரும் சேர்ந்து விண்ணுக்கே அவன் அழியா ஒளி சரீரம் பெற்று சென்றது போன்று நாங்களும் எங்கள் தாய் தந்தையரோடு ஒருங்கிணைந்த நிலையாக அந்த அகஸ்தியனை போன்றே விண் செல்லும் அந்த ஆற்றலை நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. அதாவது அகஸ்தியன் தன்னுடைய தாய் தந்தையரை எவ்வாறு விண்ணுக்கு அழைத்து சென்றானோ அந்த அருள் சக்தி கணவன் மனைவியாக நாங்களும் பெற வேண்டும் என்று தியானிப்போம். அது மட்டுமல்ல, அகஸ்தியன் அவருடைய சகாக்களையும், அதாவது அவருடைய வாழ்ந்த காலத்திலே அவனை அணுகி இருப்பவரையும் கூட்டமைப்பாக அவன் சப்தரிஷி மண்டலத்திற்கு அழைத்துச் சென்றான். அதுபோன்று நாம் குருநாதர் காட்டிய வழியிலே கடைபிடிக்கக்கூடிய நாம் அனைவரும் இந்த தியானத்திலே, இன்றைய பௌர்ணமி தியானத்திலே அகஸ்தியன் தன் சகாக்களை சப்தரிஷி மண்டலமாக அழைத்துச் சென்றது போன்று நாமும் நம்மை சார்ந்தவர்களை அந்த சப்தரிஷி மண்டலத்திற்கு அழைத்துச் செல்வோம். அந்த சக்தியை நாம், அந்த சக்தி பெற இப்பொழுது நாம் ஞானகுருவை மாமகரிஷி ஈஸ்வராய குருவை வேண்டி இயங்கி தியானிப்போம். அந்த கூட்டமைப்பை நாம் உருவாக்குவோம். அனைவரையும் பிறவியில்லா நிலை அடையச் செய்யும் அந்த அரும்பெரும் சக்திகளை நாம் பெறுவோம். பொழுது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் குழந்தைகள் இரத்த நாளங்களிலே கலந்து அவர் உடல் முழுவதும் படர்ந்து அவர் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற்று அவர்கள் அனைவரும் கல்வியில் சிறந்த ஞானம் பெற்று பொருளறிந்து செயல்படும் திறன் பெற்று உலக ஞானம் பெற்று இன்று உலகில் நடக்கக்கூடிய தீவிரவாதம், பயங்கரவாதம், மற்றவரை அழிக்கக்கூடிய உணர்வுகளை எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியா சகோதர உணர்வுடன் பேரன்புடன் வாழச் செய்யும். அத்தகைய பேரன்பை வளர்க்கச் செய்யும். அத்தகைய உயர்ந்த ஆற்றல்களை எங்கள் குழந்தைகள் பெற்று அவர்கள் விடக்கூடிய மூச்சலைகளால் உலக மக்கள் அனைவரும் அமைதி பெறச் செய்ய, ஒன்றுபட்டு வாழச் செய்ய அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் குழந்தைகள் அனைவரும் அகஸ்தியனை போன்று இந்த உலகை அருள்வழியில் அழைத்துச் செல்லும் உத்தம ஞானிகளாக, மகரிஷிகளாக வளர்ந்திட வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும்
நாங்கள் அமர்ந்து தியானம் செய்யும் இந்த இல்லம் முழுவதும் படர்ந்து இல்லத்தில் குடியிருப்போர் அனைவரும், இந்த இல்லத்திற்கு வருகை புரிவோர் அனைவரும், இந்த இல்லத்தை நினைப்போர் அனைவரும் அருள் மகரிஷிகளின் அருள் சக்தி பெற்று அவர்கள் அனைவரும் உடல் நலம் பெற்று மனபலம் பெற்று மகிழ்ந்து வாழ்ந்திடும் சக்தி பெற்று அவர்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற அருள்பாய் ஈஸ்வரா. ஒரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் தொழில் செய்யும் இடங்கள் முழுவதும் படர்ந்து அங்கே தொழில் செய்வோர் அனைவரும், அதில் பணிபுரிவோர் அனைவரும், அங்கு வரும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஒரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற்று அங்கே உற்பத்தியாகும் பொருள்கள் அனைத்திலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி படர்ந்து அதை வாங்கி பயன்படுத்துவோரும் அவர்கள் குடும்பத்தாரும் அருஞானம் பெற்று அருள் வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் வாழ்க்கையிலே என்றுமே அருள் வாழ்க்கையாக வாழ்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்ந்திடும் அருள் சக்தி பெற்று மகரிஷிகளின் அருள்வட்டத்தில் வாழ்ந்திட அருள்பாய் ஈஸ்வரா. இப்பொழுது நம் நினைவுகளை வானமண்டலத்திலே செலுத்தி அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் வான் முழுவதும் படர்ந்து மழை மேகங்கள் ஒன்று கூடி அருள் மழையாக பொழிந்து தாவர இனங்கள் அனைத்தும் செழித்து வளர்ந்து ஊரும் உலகமும் உலக மக்களும் நலமும் வளமும் பெற அருள்பாய் ஈஸ்வரா என்று நம்முடைய மூச்சலைகளை உந்து விசையாக அந்த அகஸ்தியமா மகரிஷிகள் கலந்த உணர்வாக ஒரு நட்சத்திர உணர்வு கலந்ததாக சப்தரிஷி மண்டல உணர்வு கலந்ததாக துருவ மகரிஷி உணர்வு கலந்ததாக இந்த பூமியை சுற்றி நாம் படரச் செய்வோம், பரவச் செய்வோம். ஏனென்றால் மனிதனுடைய எண்ணத்திற்கு அவ்வளவு வீரிய சக்தி உண்டு. நாம் எண்ணத்தால் இங்கே மழை பெய்ய வேண்டும், இங்கே மேகங்கள் குவிய வேண்டும் என்று ஏகோபித்து நாம் அக்கால வாழ்க்கை வாழ்ந்த உயர்ந்த பண்பு கொண்ட அந்த மக்கள் உணர்வு போன்று நாமும் எண்ணி எடுத்தோம் என்றால் நாமும் குரு காட்டிய வழியிலே அந்த அருள் மழையை பெய்ய செய்ய முடியும். இந்த மழை பெய்யும் சக்தியாக நாம் பரவை செய்து இந்த உலகம் முழுவதும் நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று நாம் அந்த மழையை பெய்ய செய்யக்கூடிய சக்தியாக நாம் செயல்படுத்துவோம் குரு வழியிலே. இந்த காற்று மண்டலம் முழுவதும் அந்த மழை நீரால் அருள் மகரிஷிகள் உணர்வு கலந்த நீரால் அதில் படர்ந்துள்ள நச்சுத்தன்மைகள் அனைத்தும் அதை உணவாக உட்கொள்ளும் அருள் தாவர இனங்களாக உருவாகி இந்த பரமாத்மா பரிசுத்தம் அடைந்திட அருள்பாய் ஈஸ்வரா. அகஸ்தியன் காலத்தில் உருவானது போன்று அருள் தாவர இனங்களும் மூலிகைகளும் பச்சிலைகளும் செழித்து வளர்ந்திட அருள்பாய் ஈஸ்வரா. இந்த பூமியிலே படர்ந்துள்ள அதாவது பாவ வினைகளை உருவாக்கக்கூடிய தீய வினைகளை உருவாக்கக்கூடிய
சாப வினைகளை உருவாக்கக்கூடிய அத்தகைய உணர்வுகள் அனைத்தும் இந்த புவியின் ஈர்ப்பின் பிடிப்பிலிருந்து அகன்று சென்றிட அருள்வாய் ஈஸ்வரா. இந்த பூமியிலே வாழக்கூடிய மக்கள் அனைவரும் ஞான குருவின் அருள்சக்தி பெற்று, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவனின் அருள்சக்தி பெற்று, அவர்கள் அருளால் எல்லா மகரிஷிகளின் அருள்சக்தி பெற்று, தன்னைத்தான் தான் யார் என்று இந்த ஞானிகள் காட்டிய வழியிலே உயிரை கடவுளாக மதிக்கும் பண்புகளும், உடலை ஆலயமாக உணரும் பண்புகளும் இந்த உலகில் வாழும் அனைத்து மக்களும் பெற்று, அன்று வாழ்ந்த ரிஷிகளும் ஞானிகளும் எவ்வாறு பேரன்பு கொண்டு வாழ்ந்தார்களோ வளர்ந்தார்களோ, ஒருவர் மற்றவரை உயர்த்திடும் நிலையாக அருள்வழி வாழ்ந்தார்களோ, அத்தகைய பேரன்பு, அத்தகைய பேரருள் இந்த உலகில் வாழும் அனைத்து மக்களும் பெற்று, அனைவரும் சகோதர பாசத்துடன் ஒன்றுபட்ட உணர்வுடன் நம் குரு உபதேச வாயிலாக உணர்த்தும் அந்த அருஞானம் அனைவரும் பெற்று, அனைவரும் அருள் வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகையே அமைதி பெற செய்யக்கூடிய சக்தியாக, மூச்சாக அவர்களிடமிருந்து வெளிப்பட்டு இந்த பூமியை ஒரு சொர்க்க பூமியாக, மெய் உலகமாக, மகரிஷியின் உலகமாக உருவாக செய்யக்கூடிய, கல்கி என்ற நிலையை உருவாக்கக்கூடிய சக்தியாக இந்த உலக மக்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஒரு நிமிடம் குரு வழியிலே நாம் நம்முடைய மூச்சுகளை பரவ செய்வோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை அடர்த்தியாக பரவ செய்வோம். நம் குரு வழியிலே நாம் அந்த உணர்வோடு துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை கூட்டமைப்பாக பரவ செய்வோம். ஏனென்றால் குரு இதையும் வாக்காக கொடுத்துள்ளார்கள். ஒரு மனிதன் இதுபோன்ற துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நமது மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய வழியிலே படரச் செய்தால் 13 மைல், அதாவது குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டர் அளவிற்கு இந்த உணர்வுகள் படரும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே ஆங்காங்கு உள்ள நாம் குரு காட்டிய வழியிலே அந்த பேரன்பு கொண்ட மகரிஷியின் உணர்வுகளை பரவச் செய்வோம். உலகில் தீவிரவாதம், பயங்கரவாதம் இதுபோன்ற நிலை இல்லாது அமைதி பூங்காவாக இந்த உலகமே அருள் உலகமாக, மெய் உலகமாக, மகரிஷியின் உலகமாக மலர வேண்டும் என்று நாமும் அந்த ரிஷிகளோடு இணைந்து, நம் குருநாதரோடு இணைந்து, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரோடு இணைந்து தவம் இருப்போம். இந்த உலகில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் சந்தோஷமாக, மன மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் பிரார்த்திப்போம், வேண்டுவோம். உலக மக்களுக்கு நாம் ஞானிகள் காட்டிய வழியிலே நல்வாழ்த்துக்களை வாழ்த்துவோம். நாம் வாழ்த்தக்கூடிய வாழ்த்து உலக மக்களையும் வாழச் செய்யும், நம்மையும் அமைதியாக வாழச் செய்யும். இனி வரக்கூடிய வருங்கால சந்ததியும் வாழ்வாங்கு வாழச் செய்யக்கூடிய சக்தியாக வளர வேண்டும், வாழ வேண்டும். குரு வழியில் நாம் அதை செயல்படுத்துவோம் என்று, ஒரு நொடி பொழுதும் இதை செயல்படுத்துவோம் என்று நாம் உறுதி கொண்டு இந்த தியானத்தை நிறைவு செய்வோம்.